கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கஃபே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்களுக்கும் நிகழ்கால கோடீஸ்வரர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லித்தியம் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட சில நிறுவனங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலான்னு பிளானு. ஏன் எதற்காக அப்படின்னா, இன்றைக்கி லித்தியம் மார்க்கெட் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது தெரியும். வரக்கூடிய காலங்களில் லித்தியம் மார்க்கெட்டுடைய சைஸ் வந்து இன்னும் பெருசாக போகுது அப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அதனால் இந்த வீடியோவில் அது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களை பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த லித்தியம் ரிசோர்ஸஸ் எந்தெந்த கண்ட்ரிலெலாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது பொலிவியா. பொலிவியாவில் கிட்டத்தட்ட 20 மில்லியன் டன்னுக்கு மேலே லித்தியம் ரிசோர்ஸ் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் சிலி 9.3 மில்லியன் கிட்ட இருக்குது. ஆஸ்திரேலியா 7 மில்லியனுக்கு மேலே லித்தியம் ரிசோர்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்த இடத்துல அர்ஜென்டினா வருது, 4 மில்லியனுக்கு மேலே இருக்குது. சைனா 3 மில்லியன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து 1.8 அந்த லெவலில் இருக்கிறாங்க. இதில் ரீசெண்டாக வந்த நியூஸ் என்ன, போன வருஷத்தில் ஒரு செய்தி வந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் வந்து இந்தியாவில் பெரிய அளவில் லித்தியம் ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா, ஜம்மு காஷ்மீரில் உள்ள ரீசி டிஸ்ட்ரிக்டில் 5.9 மில்லியன் டன் அளவுக்கு லித்தியம் ரிசோர்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு செய்திகள் வந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நியூஸு இன்வெஸ்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்கும்பொழுது. ஏன்னா அந்த நியூஸ் வந்த உடனே சில மைனிங் ஸ்டாக்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சது. இப்போது அந்த ரிசோர்ஸஸ் வந்து வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த கம்பெனிக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒன்று பார்க்கணும். இன்னொன்று, மற்ற நாடுகளில் லித்தியம் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, இப்போ சொன்ன லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் போயிட்டு இந்தியாவில் இருக்கிற எந்த கம்பெனிஸ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய லித்தியம் அயன் பேட்டரி மார்க்கெட் சைஸ் என்ன, அது எந்த அளவுக்கு க்ரோ ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோன்னா, இந்த லித்தியம் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கணிக்க முடியும். ஓகே, இப்போது 2023ல் 573 மில்லியனாக இருந்த இந்தியாவுடைய லித்தியம் மார்க்கெட் 2030ல் வந்து 38% சிஏஜிஆர் க்ரோத்தோட இருக்கும். அந்தளவுக்கு இது நல்லாவே க்ரோ ஆகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு நிறைய வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ரேடாருக்குள்ளே வர்ற ஸ்டாக் என்ன, எந்த கம்பெனி இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 2 கம்பெனி. ஒன்று ஹிந்துஸ்தான் காப்பர், இன்னொன்று நால்கோ, நேஷ்னல் அலுமினியம் லிமிடெட் இருக்குல்ல, அந்த கம்பெனி. இது 2 கம்பெனியுமே ஒரு பிஎஸ்சி கம்பெனி அண்ட் ஆல்சோ லிஸ்டட் கம்பெனியாக இருக்குது. ஆனால் இந்த 2 கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு கம்பெனி கூட ஜாயின்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப் போட்டு அர்ஜென்டினாவில் லித்தியம் மைனிங் பண்ணுறதுக்கான வேலைகளில் இறங்க போகிறாங்க. இந்த அக்ரிமெண்ட் நடந்தது 2024லேயே நடந்திருக்கு. அதாவது கபில் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, கானிச் பிதேஷ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி லிஸ்டட் கம்பெனி கிடையாது. இந்த கம்பெனி நால்கோ, நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட், அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் காப்பர் அண்ட் இன்னொரு கம்பெனி இருக்குது MECL, மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி லிமிடெட்னு ஒரு கம்பெனி. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஜாயின்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப் போட்டு அர்ஜென்டினாவில் மைனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மொத்தமாக 5 இடங்களில் மைனிங் ப்ராஜெக்ட் நடக்க போகுது. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினா உள்ள கேட்டாமெராக்கா ப்ரோவின்ஸில் இது நடக்க போகுது அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோல் இண்டியா. கோல் இண்டியா கம்பெனி வந்து இன்றைக்கி இந்தியன் பவர் செக்டாரில் முக்கியமான ஒரு கம்பெனி. அண்ட் கோல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் நம்பர் ஒன் அப்படிங்கிறத தாண்டி இந்த கம்பெனி ஒரு மோனோபொலினே சொல்லலாம். கிட்டத்தட்ட 85% ஆஃப் த கோல் ப்ரொடக்ஷன் இந்த கம்பெனி மூலமாக தான் நடக்குது. யாருக்காவது கோல் வேணும் அப்படின்னா இவங்ககிட்ட தான் வாங்க முடியுங்கிற நிலைமை இன்றைக்கி இருக்குது. அண்ட் ஆல்சோ இது ஒரு பிஎஸ்யூ கம்பெனி அண்ட் இந்த கம்பெனி நல்லா டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு கம்பெனி. கோல் இண்டியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களும் அர்ஜென்டினாவில் போயிட்டு லித்தியம் மைனிங் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அர்ஜென்டினாவுடைய ஒய்பிஎஃப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட 50-50 ஜாயின்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் நமக்கு கிடைக்குது. இது நடந்தது வந்து ஜனவரி மாதத்தில் நடந்திருக்கு. ஒய்பிஎஃப் அப்படிங்கிறது கோல் இண்டியா மாதிரி அர்ஜென்டினா இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. அந்த கம்பெனி வந்து ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில் முக்கியமான பிளேயராக அர்ஜென்டினாவில் இருக்கிறாங்க. அந்த கம்பெனி கூட தான் கோல் இண்டியா டைப் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா, அர்ஜென்டினா கவர்மெண்ட்டுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நல்லுறவு இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கம்பெனிஸ் போய் அங்கேருந்து லித்தியம் மைனிங் பண்ணுறதுக்கான பார்ட்னர்ஷிப்பை போடுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, இதில் எல்லாமே, அதாவது 3 கம்பெனிஸுமே நான் சொல்கிற நால்கோவாக இருக்கட்டும், ஹிந்துஸ்தான் காப்பராக இருக்கட்டும் அண்ட் கோல் இண்டியாவாக இருக்கட்டும், இந்த 3 கம்பெனிஸுமே ஒரு பிஎஸ்யூ கம்பெனிஸ்.
அடுத்தது இந்த 3 கம்பெனிஸுமே வந்து ஃபண்டமெண்டலாகவும் நல்லா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான். அதனால இந்த ஸ்டாக்ஸை நம்ம பார்ப்போம். அடுத்தது இது இல்லாமல் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிற இன்னொரு கம்பெனி இந்த மைனிங்கில் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா கம்பெனி. வேதாந்தா கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா 2024 ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க. காங்கோவில் போயிட்டு டிஆர்சின்னு சொல்லுவாங்க, காங்கோவில் லித்தியம் மைனிங்கான பாசிபிலிட்டிஸை பார்க்க போகிறோம், அங்கே லித்தியம் மைனிங் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு இப்போது டேக் ஆஃப் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியல, எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற செய்திகள் நமக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் இந்த லித்தியம் இண்டஸ்ட்ரின்னு வரும்பொழுது வேதாந்தாவும் அதில் சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு நம்பலாம். ஏன்னா ஏற்கனவே அதற்கான முயற்சிகளை எடுத்துருக்கிறாங்க. இப்போ ஆன்கோயிங் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட்டு ரிசல்ட் வரும்போது நமக்கு தெரியும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம். ஆனால் கூடிய சீக்கிரமே வேதாந்தா கம்பெனி ஏற்கனவே நிறைய மைனிங் ஆக்டிவிட்டிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மைனிங்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த பிஸ்னஸ்லேயும் சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம நேராக ஸ்டாக்குக்கு வருவோம். மொத்தமாக நேஷனல் அலுமினியம் கம்பெனி, அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் காப்பர், அடுத்தது கோல் இண்டியா, அதுக்கப்புறம் வேதாந்தா. இது 4 ஸ்டாக்கையும் இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 39,000 கோடிக்கு மேலே இருக்குது. இது ஒரு பிஎஸ்சி ஸ்டாக். கரண்ட் ப்ரைஸ் 217 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதிகபட்சமாக போனது 52 வாரங்களில் 263, இறங்கினது 138. பி ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது, 6.9 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ROE 32க்கு மேலே இருக்குது, ROC 44க்கு மேலே இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.01 கிடையவே கிடையாது. ஸோ டெட்டு சுத்தமாக இல்லை, ROE ROC ரெண்டுமே நல்லா இருக்குது அப்படின்னா இது வந்து நல்ல விஷயம். அதுக்கப்புறம் EV எபிட்டா பார்த்தீங்கன்னா 4.08 இருக்குது. அடுத்தது முக்கியமான விஷயம், இந்த கம்பெனியுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 4,641 கோடி. எப்பயுமே ஒரு கம்பெனியை வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு கம்பெனியுடைய ப்ராஃபிட்டெல்லாம் வந்த பிறகு, எல்லா செலவுகளையும் அவங்க முடித்த பிறகு, மற்ற இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அதையும் முடித்த பிறகு என்ன கையில் பணம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவுக்கு தெரிய வரும். அதனால் எந்த அளவுக்கு எக்ஸசிவாக பணத்தை கம்பெனி வந்து கையில் வச்சுருக்கோ அப்போ டிவிடெண்ட்லாம் கொடுக்கும். அதனால் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. அந்த அடிப்படையில் இந்த கம்பெனிக்கு 4,600 கோடிக்கு மேலே ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்குது. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸை பார்க்கும்போது ஜூனில் 3,807 கோடி ரெவன்யூ பார்த்துருக்காங்க. 33% இயர்-ஆன்-இயர் growth இருக்குது. அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 1,478 கோடி, நெட் ப்ராஃபிட் 1,049 கோடியாக இருக்குது. ஸோ நெட் ப்ராஃபிட் growth பார்த்தோன்னா 78% க்ரோ ஆகிருக்கு. அடுத்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் போனோம்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 51க்கு மேலே இருக்குது, FIS 15க்கு மேலே வச்சுருக்காங்க, DIS 15க்கு மேலே வச்சுருக்காங்க, ரிட்டைல் ஹோல்டிங் 17க்கு மேலே இருக்குது. ஸோ ஸ்டாக்குடைய ப்ரைஸ் மூமெண்ட்டை பார்க்கும்பொழுது ஒரு ஃபாலில் இருந்து எந்திரிச்சு வந்து மேலே ஏறி போக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து இந்த ஒரு 3 மாதத்துக்கு மார்க்கெட் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தான் மார்க்கெட்டில் எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிற விஷயம். அதுக்கான காரணம் என்ன, இது வந்து ரிசல்ட் மந்தாக இருக்குது, ரிசல்ட் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். யூஸ்வலாக இது நடக்கிற விஷயம் தான். ஆனால் அதனால தான் இந்த ஸ்டாக் ஏறுதா அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அதையும் தாண்டி இந்த கம்பெனிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறது ஹிந்துஸ்தான் காப்பர். ஹிந்துஸ்தான் காப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 32,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்க ஒரு கம்பெனி. ஸ்டாக்குடைய PE ரேஷியோ வந்து 66 அந்த மாதிரி இருக்குது. இண்டஸ்ட்ரி PE 41 ரேஞ்சில் இருக்குது. ஸோ PE ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா ஹையாக தான் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் 338 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 52 வாரங்களில் அதிகபட்சமாக போனது 348, இறங்கினது 184. ஸோ இப்போ வந்து ஹையஸ்ட் ப்ரைஸில் தான் இருக்குது. ROE 18க்கு மேலே இருக்குது, ROC 23க்கு மேலே இருக்குது. அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.06 இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா தான் தெரியுது. EV எபிட்டா 38க்கு மேலே இருக்குது, அதுவும் ஓகே தான். அடுத்தது இந்த கம்பெனியுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 132 கோடி. 132 கோடி அப்படிங்கிற ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஆஹா ஓஹோன்னு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது இந்த கம்பெனியுடைய 5 இயர் ROE என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 16க்கு மேலே இருக்குது. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 2025 ஜூனில் வந்து 516 கோடி ரெவன்யூ பார்த்துருக்காங்க. இயர்-ஆன்-இயர் growth பார்த்தீங்கன்னா 4.6% ஆகிருக்கு. அதாவது குவார்ட்டர்லி growth சொல்கிறேன், லாஸ்ட்டு ஜூன்லேருந்து இந்த ஜூனுக்கு நம்ம பார்க்கும்போது. அடுத்தது இந்த கம்பெனியுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 212 கோடி, ஆப்ரேட்டிங் மார்ஜின் 41% வச்சுருக்காங்க. 41% மார்ஜின் நல்ல விஷயம் தான், மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 134 கோடி. ஸோ நெட் ப்ராஃபிட்டுடைய இயர்-ஆன்-இயர் growth வந்து 18% இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இயர்-ஆன்-இயர் ப்ராஃபிட் growth % குறைஞ்சிருக்கு. இந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 66க்கு மேலே இருக்குது, FIS 3.7 வச்சுருக்காங்க, DIS 8.2 வச்சுருக்காங்க, ரிட்டைல் ஹோல்டிங் 21க்கு மேலே இருக்குது.
ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நேஷனல் அலுமினியம் கார்பரேஷனையும் ஹிந்துஸ்தான் காப்பரையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துஸ்தான் காப்பர் கம்பெனி வந்து ஓவர் வேல்யூட் ஆகிருக்கு நேஷ்னல், அதாவது நால்கோவோட கம்பேர் பண்ணும்போது. அடுத்து நம்ம பார்க்குறது கோல் இண்டியா. கோல் இண்டியா 2,30,000 கோடிக்கு மேலே மார்க்கெட்டுக்கு வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியுடைய பி ரேஷியோ 7.1 அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் இண்டஸ்ட்ரி பிஇ 13க்கு மேலே இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇயை விட ஸ்டாக்குடைய பிஇ கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ROE அட்ராச்சக் அப்படிங்கிற மாதிரி 38க்கு மேலே இருக்குது. அண்ட் ROCயும் 48க்கு மேலே இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.09 இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 15,960 கோடி வச்சுருக்காங்க. எவ்வளோ வேணும், என்ன வேணும் உனக்கு, இந்த அள்ளிக்கு ஒன்று கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க பணத்தை. 15,000 கோடியெல்லாம் அந்த கோல் இண்டியா கம்பெனி பணம் வச்சுருக்கிறது என்ன பண்ணலாம், எடுத்து நிறைய டிவிடெண்ட் கொடுக்கலாம். ஏற்கனவே நல்லா தான் கொடுக்குறாங்க, இருந்தாலும் இன்னும் அதிகமாக கொடுக்கலாம். அடுத்தது கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 380 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதிகபட்சமாக போனது 52 வாரங்கள் 502, இறங்கினது 349. ஸோ இந்த கம்பெனியுடைய EV by EBITDA 3.87 இருக்குது. அடுத்தது இந்த கம்பெனியுடைய 5 year ROE பார்த்தீங்கன்னா 46 அந்த ரேஞ்சில் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்ட் பர்சன்டேஜ் பாருங்கள் 6.88 வச்சுருக்காங்க. குவார்டர்லி ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னா 35,842 கோடி ரெவன்யூ 2025 ஜூனில். அண்ட் இவங்களுடைய இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு, -1.7% போயிருக்கு லாஸ்ட் இயரோட பார்க்கும்பொழுது. அடுத்தது இந்த கம்பெனியுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 12,521 கோடி. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 35% வச்சுருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து லாஸ்ட் இயர்லேருந்து பார்த்தோம்னா 39லேருந்து 35 குறைஞ்சிருக்கு. பட் சீக்வென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 8,734 கோடி. ஸோ நெட் ப்ராஃபிட்டும் 20% டிக்ளைன் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் சேம் பீரியடில் 10,944 கோடியாக இருந்த ப்ராஃபிட் இப்போது 8,734 கோடியாக குறைஞ்சிருக்கு. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 63க்கு மேலே இருக்குது. இப்போ பார்த்த 3 கம்பெனியுமே இந்த 50%, 60% ஹோல்டிங் வச்சுருக்கிறது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். அடுத்தது FIS 8க்கு மேலே வச்சுருக்காங்க, DIS 22க்கு மேலே வச்சுருக்காங்க. ரிட்டைல் ஹோல்டிங் 5.93 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேதாந்தா. வேதாந்தா ஒரு காலத்தில் வந்து கூட்டு குடும்பமாக பெரிய கம்பெனியாக இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி தனியே இருந்த சில கம்பெனிஸை மெர்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படி இருந்தால் சரியில்லைன்னு சொல்லிட்டு பிரித்தாங்க. பிரித்ததுக்கப்புறம் வேறு ஒரு ரீசன் சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய கதைகள் இந்த கம்பெனியில் நடந்திருக்கு. இருந்தாலும் மைனிங்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால, அடுத்து மைனிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கம்பெனி நம்ம பார்க்குறோம். ஸோ 1,84,000 கோடிக்கு மேலே மார்க்கெட்டுக்கு வச்சுருக்க ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியுடைய பி ரேஷியோ 13க்கு மேலே இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரி பி 49க்கு மேலே இருக்குது. அப்போ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இது லோவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அடுத்து இந்த கம்பெனியுடைய ROE 38க்கு மேலே இருக்குது. ROCE 25க்கு மேலே இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 2.22 இருக்குது. கடன் அதிகமாக இருக்குது. கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னு எட்டி பார்த்தோம். எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 91,479 கோடி வச்சுருக்காங்க டோட்டல் பாரோயிங். அதில் லாங் டேர்ம் 52,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஷார்ட் டேர்ம் பாரோயிங் 37,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் கடன் இல்லாமல் நடத்த முடியாது. ஏன்னா இதெல்லாம் கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. உடனடியாக வந்து இவங்களுக்கு பணம் வராது. ரொம்ப நாட்களுக்கு பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை பண்ணி அதுலேருந்து தான் இவங்க வந்து ரெவன்யூலாம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதனால் கடன் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் டெட் ஈக்விட்டி ரேஷியோ நம்ம பார்க்கணும். 2.2 அப்படிங்கிறது அதிகம் தான். அதாவது இந்த கம்பெனியுடைய ஈக்விட்டியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய கடன் அதிகமாக தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த கம்பெனியுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 22,000 கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க. அது வந்து நல்லா இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 22,848 கோடி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியுடைய ROE பார்த்தோம்னா 24% ஆகிருக்கு 5 இயரில். ஸோ 5 இயரில் 24% ROE அப்படிங்கிறதும் நல்ல விஷயமா தெரியுது. ஓகே, இப்போ நம்ம டீட்டெயிலாக போயிட்டு ஜூன் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 37,824 கோடி ரெவன்யூ. சேல்ஸ் க்ரோத்து 5.76 குறைஞ்சிருக்கு. அடுத்தது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 9,918 கோடி. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 26% இருக்குது. அதுவும் 28லேருந்து 26 குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 4,457 கோடி. ஸோ இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா அது வந்து -12% இருக்குது. போன வருஷம் சேம் பீரியட்லேருந்து இப்போ பார்த்தோம்னா மைனஸில் போயிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 56க்கு மேலே இருக்குது. அந்த 56க்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 10 ஸ்டார் ஹோல்டிங் 40% வச்சுருக்காங்க. வேதாந்தா ஹோல்டிங் மொரீஷியஸ் லிமிடெட் 2.75 வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் FIS 10க்கு மேலே வச்சுருக்காங்க. DIS 16க்கு மேலே வச்சுருக்காங்க. ரிட்டைல் ஹோல்டிங் 16க்கு மேலே இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 470 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதிகபட்சமாக போனது 52 வாரங்கள் 527, இறங்கினது 362. ஸோ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தாலும் இப்போ வந்து ஒரு ஃபாலில் இருந்து, அதாவது கரெக்ஷனில் இருந்து மீண்டும் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே, இதோட இந்த வீடியோ வைண்ட் பண்ணிப்போம். இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். சஜஷனும் ஒரு விஷயம் கொடுக்குறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ட்ரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரம் பார்த்துங்க. தேங்க்ஸ் ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.